திமுக பொறுத்தவரை காங்கிரஸ் தான் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு அடிப்படைந்து நடக்க வேண்டும் என்பது திமுக எண்ணமாக மாறிவிட்டது. இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே அப்படிதான் இருக்காங்க. ஏறக்குறைய திமுக தான் தமிழக காங்கிரஸுடைய தலைமை யாருன்னு முடிவு பண்ற இடத்துக்கே இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் திமுகவுடன் கூட்டணியில் இருந்தால் காங்கிரஸ் அழிந்துவிடும், திமுக இனி நமக்கு வேண்டாம்ன்ற அளவுக்கு குரல் எழுப்பியும் காங்கிரஸ்காரங்களே அவருக்கு சப்போர்ட் பண்ணல, பயப்படுறாங்க. ஏன்னா திமுக எதிர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. எல்லா நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் துணை போறோம். குறிப்பா கெட்டது என்ன நடந்தாலும் எதிர்த்து அரசாங்கத்தை கேள்வி கேட்க இங்க காங்கிரஸ்காரர் எவனுக்கும் துப்பில்லை. 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி அவளை கொன்னு அதுக்கப்புறம் போக்சோல உள்ள கைதாகிறான். காங்கிரஸ்காரர் எவனாவது எதிர்த்து வீட்டு போட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இப்படி அவனுடைய அனைத்து அழிச்சாட்டியத்துக்கும் நீ காங்கிரஸ் துணை போகுது. தாவேகா அவர் செஞ்ச வேலைக்கெல்லாம் அவர் இனிமே எவனும் போக மாட்டாங்க. இனிமே அவர் படையூர்ல அவர் வீட்டை கதவை ஏதாவது ஒரு கட்சிக்காரன் தட்டினா அப்படின்னா அவன் கிட்டத்தட்ட அவனோட சுயத்தை இழந்துட்டான்னு அர்த்தம். ஸோ அவங்ககிட்ட போய் இனிமே காங்கிரஸ்காரன் கதவை தட்டுறதுக்கு வேற வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் திமுகவும் கூட்டணியில இருந்தா மட்டும்தான் திமுகவால ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அது திமுக நல்லா தெரியும், காங்கிரஸ்காரனுக்கு நல்லா தெரியும். அதை சொல்லி அழுத்தி அவன் சீட்டை எக்ஸ்ட்ரா கேட்கலாம், ஆனா கேட்க மாட்டாங்க. அப்படியான ஒரு தலைமை இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற அனைத்து கூட்டணி கட்சிகளும் அடிமை கட்சிகள். அவங்க நம்மளுடைய வெற்றிக்காக வேலை பார்க்கணும், அவங்க நமக்காக வேலை பார்ப்பாங்க, நம்ம ஜெயிப்போம். அதாவது தமிழக காங்கிரசினுடைய அழிவு இங்கே தமிழ்நாட்டில் ஆரம்பமாகிவிட்டது என்பதுதான் குறிக்கிறது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008888. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சனர் சத்யன். வணக்கம் சார். இப்போ காங்கிரஸ் தரப்புல இருந்து 45 இடங்கள் கேட்டிருக்காங்க. தற்போது 33ல இருந்து 35 இடங்கள் வேணும்னு உறுதியா இருக்காங்க. பட் திமுக தரப்புல இருந்து 25 இடம் தான் ஒதுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணத்தினால 25 இடம் தான்? இல்லை, திமுக பொறுத்தவரை காங்கிரஸ் தான் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு அடிப்படைந்து நடக்க வேண்டும் என்பது திமுக எண்ணமாக மாறிவிட்டது. இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே அப்படிதான் இருக்காங்க. ஏறக்குறைய திமுக தான் காங்கிரஸ் தலைமை, தமிழக காங்கிரஸுடைய தலைமை யாருன்னு முடிவு பண்ணுற இடத்துக்கே இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது இது ஒரு குற்றச்சாட்டுன்னு இல்லை. ஐயா செல்வப்பிரந்தை அவர்கள் எடுத்துக்கோங்க, இதுக்கு முன்னாடி அழகிரி அவர்கள் எடுத்துக்கோங்க, இதுக்கு முன்னாடி இவிகே செலங்கோன் அவர்கள் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருமே திமுக வேண்டான்னு தன்னுடைய கட்சியில் இருக்க வேண்டான்னு வெளியில் அனுப்பின ஆள்கள் தான் இன்றைக்கி காங்கிரஸில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு காங்கிரஸ் நான் பதவி கொடுக்குறேன், திமுக தான் இவங்களெல்லாம் இங்கே அனுப்புதோ அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் எழாமல் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் செல்வப்பிரந்தை அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் சொல்கிறாரு, இல்லை எங்களுக்கு அதிகாரத்திலையும் ஆட்சியும் பங்கே வேண்டாம். ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு கட்சியினுடைய தலைவர் இந்த மாதிரி சொல்லவே கூடாதுன்றது அவருக்கு தெரியல. திமுக என்ன சொல்றதோ நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்ற ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு மனநிலை அவருக்கு இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம வழிபாடு நம்ம பாட்டுக்கு நம்ம நடப்போம். எதுக்கு போட்டு அவங்களுக்கெல்லாம் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கணும், வச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களை எதிர்த்துலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோன்ற மனநிலையே காங்கிரஸ் உள்ளூர அது போயிடுச்சு. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் காங்கிரஸிலிருந்து இப்போ கிட்டத்தட்ட திமுகவுடன் கூட்டணியில் இருந்தால் காங்கிரஸ் அழிந்துவிடும், திமுக இனி நமக்கு வேண்டாம்ன்ற அளவுக்கு குரல் எழுப்பியும் காங்கிரஸ்காரங்களே அவருக்கு சப்போர்ட் பண்ணல, பயப்படுறாங்க. ஏன்னா திமுக எதிர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. திமுக எதிர்த்து நமக்கு இனிமே ஒண்ணுமே கிடையாது, திமுக எதிர்த்தா நமக்கு இனிமே வாழ்க்கையே கிடையாதுன்ற ஒரு மனநிலைக்குள்ள அவங்களே போயிட்டாங்க. ஒரு தன்னிச்சையா சுயேட்சையா யோசிக்கக்கூடிய தன்மை இழந்துருச்சு காங்கிரஸ். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு அவங்கள தள்ளியது திமுக. தள்ளிட்டு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளர்ச்சி காங்கிரஸுக்குள். இல்லை எங்களுக்கு ஆட்சியிலும் வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும், எங்களுக்கு கண்டிப்பாக நிறைய தொகுதி வேணும் அப்படிங்கும் பொழுது அதை திமுககாரன் அப்படிலாம் வாய்ப்பு இல்லை, நான் சொல்றதை கேட்டுப்போ அப்படின்ற மாதிரி திமுக டீல் பண்றான். அதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ திமுகல நிறைய நெருக்கடி எல்லாம் ஏற்படும் போது காங்கிரஸ் நிறைய அவங்க பக்கத்துல விட்டு கொடுத்ததாகவும் வந்திருக்கு. இது இப்ப இதுல ஒரு 33ல இருந்து 35 தொகுதி கூட உறுதியா அதுதான் அது கொடுக்க முடியாது அப்படின்ற போதுதான் காங்கிரஸ்காரன் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். இது என்னன்னா இவ்வளவு நமக்கு எல்லா வகையிலையும் நம்ம அவங்களுக்கு துணை போறோம், எல்லா நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் துணை போறோம். குறிப்பா கெட்டது என்ன நடந்தாலும் ஒரு எதிர்த்து அரசாங்கத்தை கேள்வி கேட்க இங்க காங்கிரஸ்காரர் எவனுக்கும் துப்பில்லை. 2.5 வயசு குழந்தைய ஒரு திமுக நிர்வாகி 2.5 வயசு குழந்தைய பெண் குழந்தைய பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி அவளை கொன்னு அதுக்கப்புறம் போக்சோல உள்ள கைதாகிறான். காங்கிரஸ்காரன் எவனாவது எதிர்த்து ஒரு ட்வீட் பண்ணா போட மாட்டான், ட்வீட்டு போட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்படி அவனுடைய அனைத்து அழிச்சாட்டியத்துக்கும் நீ காங்கிரஸ் துணை போகுது, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி அவ்வளவு தூரம் இருந்தும் இன்னைக்கு காங்கிரஸினுடைய டிமாண்டிங் பவர் ஏற்றுக்க முடியல, காங்கிரஸ் வைக்கிற டிமாண்ட்ஸ் திமுகவோட ஏற்றுக்க முடியலன்னா அதுதான் திமுகவுடைய டாமினன்ஸ்.
அவ்வளவு அடிமையாக அவங்கள திமுக பார்க்குறான்றதுடைய வெளிப்பாடு தான் இது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இதுவே ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக அப்படி பண்ணணும்னா பண்ண மாட்டான். நாடாளுமன்ற தேர்தல் என்று வந்துவிட்டால் இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சி பாஜக, இரண்டாம் பெரிய கட்சியாக இருக்கும் நீ காங்கிரஸ் தான். அப்போ காங்கிரஸ் என்ன சொன்னாலும் கேட்டு தான் ஆகணுவேன். இதே ஒரு 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 காங்கிரஸ் கட்சியினுடைய டிமாண்டை ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்போ விளையாடுவானா வச்சு விளையாடுவானு விளையாட மாட்டான். அவன் என்ன கேட்டாலும் 10 தொகுதியா 15 தொகுதியா 40 தொகுதியில் எத்தனை தொகுதி கேட்டாலும் கொடுத்துருவான். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே தோக்கடிச்ச ஒரு இயக்கம். எப்போனா 1977 சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி விட்டு அதிமுக அன்னைக்கு ஆட்சி அமைக்குது. ஆட்சி அமைச்சு எம்ஜிஆர் தான் இன்னைக்கு இந்தியாவே, எம்ஜிஆர் தான் இன்னைக்கு தமிழ்நாடே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட இந்திரா காந்தி அவர்கள் வந்து காங்கிரஸிலிருந்து திமுக கூட்டணி வைத்து அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை தோற்கடித்தார். அதான் வரலாறு. அப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சுன்னா காங்கிரஸினுடைய ஹேண்ட் அப்பர் ஹேண்டுன்னு தெரிஞ்ச திமுக காங்கிரஸ் என்ன கேட்டாலும் செஞ்சிடும். ஆனால் சட்டமன்ற தேர்தல் தான் காங்கிரஸ் என்ன கேட்டாலும் செய்யறது கிடையாது. இது வந்து அவனுக்கு தேவைன்னா அவன் காங்கிரஸை பயன்படுத்துறான், காங்கிரஸுக்கு ஒரு தேவைன்னா வந்து நிற்க மாட்டான்றது தெளிவாக காட்டுது. அதனால வந்து நீ காங்கிரஸ் என்ன கேட்டாலும் திமுக செய்யாது. அதாவது திமுக ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடஒதுக்கீடு ஒரு மோதல் மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா சார்? அதனால இப்போ காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட போகுமா இல்லை தாவேகா கூட அப்படி போகுமா? தாவேகா அவர் செஞ்ச வேலைக்கெல்லாம் அவருக்கெல்லாம் இனிமேல் எவனும் போக மாட்டாங்க. அதாவது இந்தியாவில் எந்த ஒரு நடிகன் அப்படி இல்லைன்னா எந்த ஒரு என்ன சொல்றது அரசியல்வாதியும் கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி வளர்ச்சி அப்படின்ற பாதையே இன்னும் பாதி, அதாவது ஒரு பங்கு கூட எடுத்து வைக்கல. இப்போ தான் கால எடுத்து உள்ள வச்சிருக்காரு. இப்போவே இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஒழுங்கீனமான ஒரு செயலை செய்து இப்படி தன்னுடைய சொந்த மனைவியால் வந்து கிட்டத்தட்ட அறிவு மொழிங்கவர் என்று பெயர் எடுத்தவர் அப்படின்னா விஜய் அவர்கள் தான். இது எம்ஜிஆரும் அப்படித்தானே, கருணாநிதி அப்படித்தானே, 3 முன்னாடி இருந்தார். எம்ஜிஆர் அப்படித்தானே. அப்படின்னா அவங்களுடைய மனைவி வந்து ஒரு டொமஸ்டிக் அபியூஸ், ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கான ஒரு கன்சர்ன் இங்கே ரைஸ் பண்ணல. அவங்க மனைவிமார்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. இவருடைய மனைவி ஏற்றுக்கல. ஏன்னா இவருடைய தன்மை மாறிடுச்சு, இவருடைய மூளை மழுங்கிவிட்டதுன்னு பேசுறாங்க. இவர் வந்து என்னை வேர்பலா அபியூஸ் பண்ணியிருக்காரு, கோயிங் த்ரூ மென்டல் அகனி அப்படிலாம் அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஒழுங்கீனமான ஒரு தலைவர் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து இந்த ஸ்டேஜில் என்றைக்குமே இருந்ததில்லை. அதனால வந்து இனிமே அவர் படையூரில் அவர் வீட்டை கதவை ஏதாவது ஒரு கட்சிக்காரன் தட்டினா அப்படின்னா அவன் வந்து கிட்டத்தட்ட அவனோட சுயத்தை இழந்துட்டான்னு அர்த்தம். எவனும் அந்த மாதிரி தவிர இனிமேல் பண்ண மாட்டான். இனிமேல் தாவேக்காவை அதை பண்ணிட்டு தான் உண்டு. அவனே இந்த தடவை விஜயே வந்து டெபாசிட்டாக வாங்க டெபாசிட் வாங்க மாட்டான்றது உறுதியாயிடுச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம். பெண்களே ஒரு வெறுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ அவங்ககிட்ட போய் இனிமேல் காங்கிரஸ்காரன் கதவை தட்டுறதுக்கு வேறு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ்காரன் அவங்கள வச்சு ஒரு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருந்தான். இனிமேல் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் திமுகவுடன் தான் இணக்கத்துடன் வெறுப்புடனாவது, அதாவது வேண்டி விரும்பி அல்லாமல் அட்லீஸ்ட் வெறுப்புடனாவது, வெறுப்பாவது அவங்க கூட பயணிச்சு தான் ஆகணும். அதுதான் காங்கிரசினுடைய ஒரே நிலைமை. ஏன்னா இந்திய கூட்டணிக்குள்ள வர முடியாது. அதிமுகவுடைய எடப்பாடியார் அவருடைய தலைமை ஏற்க முடியாது. ஏன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள அவனால் இருக்க முடியாது. ஸோ அதனால ஒரு தாவேக்கா கூட போகிறாங்க அப்படின்னா நீ தாவேக்கா அந்த மக்களுடைய அந்த ஒரு எதிர்பார்ப்பை, மக்களுடைய ஆசையை இழந்து விட்டு நிற்கதியாக நிற்கிறது தாவேக்கா. அண்ட் விஜய் நாம் தமிழர் கட்சிக்காரன் சேர்த்துக்க மாட்டான். அவன் ஏற்கனவே 234 தொகுதி அறிவிச்சுனா தொகுதி வேட்பாளர் அறிவிச்சு அவன் சேர்த்துக்க மாட்டான். வேறு எவன்ட்டையும் போக முடியாது, இங்கே போகிறதுக்கு எவனும் இல்லை. அதனால் வேறு வழி இல்லை, திமுக கூட தான் போகணும். ஆனால் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா ஒரு 10 தொகுதி எக்ஸ்ட்ரா வாங்கி நீங்கள் சொன்ன மாதிரி 30-34 வாங்கிட்டு போங்க. 33-34 இல்லை 25 இன்னும் அதுக்கும் கீழே தான் போவீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது தமிழக காங்கிரசினுடைய அழிவு இங்கே தமிழ்நாட்டில் ஆரம்பமாகிவிட்டது என்பதுதான் குறிக்கிறது. ரெண்டாவது திமுக உங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போ கிரீஷ் சோழங்கர் வந்து 25 தொகுதிகள் வந்து ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த தொகுதி ஒதுக்கீடு வந்து இன்னும் அதிகரிக்க திமுக தரப்புல இருந்து வாய்ப்பு அதிகரிக்கணும், அதிகரிச்சு ஆகணும். இல்லைன்னா அதிகரிக்க முடியாது, 25 தான் வேண்டாம் வாங்க அப்படின்ட்டாங்கன்னா அப்படின்னு அவன் சொல்ல மாட்டான். திமுகவுடைய நிலை எப்படி, திமுக வந்து இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா மக்கள் ஏற்கனவே திமுகவை எப்பவும் 5 ஆண்டுகள் கழித்து அப்புறப்படுத்தி திமுகவை எதிர்கட்சியாக அமர வைத்ததோ இல்லை எதிர்கட்சி அந்தஸ்தை இலக்க வைத்ததோன்னு வரலாறு. 2006 எதிர்கட்சி அந்தஸ்தை இலக்க வைத்து விஜயகாந்த் அவர்களை எதிர்கட்சி ஆக்கியது மக்கள் ஏறக்குறைய அதே மனநிலை தான் எப்பவும் இருக்கிறாங்க. இந்த திமுக ஆட்சி எப்போ முடியும், நமக்கு எப்போ விடிகாலம் பிறக்கும், நமக்கு எப்படி உண்மையான விடியல் இன்னைக்கு வரும், இந்த மாடல் ஆட்சி அது இதுன்னு ஏமாற்றிக்கிட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற அமைச்சர்கள் ஃபுல்லாக இடி வளையத்தை சிக்கிக்கிட்டும் மக்களுக்கு எதிரான கிரைமு அப்படி கிட்டத்தட்ட 200% அதிகரித்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான கிரைமு, SC/ST பிரிவினருக்கு எதிரான கிரைம், இப்படி திமுக ஆட்சியில் அராஜகத்தினுடைய உச்சமாக இருந்து கொண்டிருக்கிற நிலையில் வந்து மக்கள் எப்படியாவது திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைமையில இருக்காங்க. அப்போது கூட்டணி கட்சிக்காரனை இழக்கிறது திமுக இந்த நேரத்தில் ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டான். அதே நேரத்தில்
போன எலெக்ஷனில் திமுக கிட்டத்தட்ட 20லேருந்து 25 தொகுதிகள் ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து காங்கிரஸினுடைய வாக்குகள் தான். ஏறக்குறைய 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஒரு 25 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 10,000 வாக்கு வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி தான். காங்கிரஸ் கூட்டணியை வெளியில் எடுத்துருச்சு அப்படின்னா அந்த வாக்குகள் கிடையாது, தோல்வி தான் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ தோத்துருச்சுன்னா எடப்பாடியார் அப்பவே சிஎம் ஆயிருக்கணும், அதுதான் உண்மை. ஸோ அதனால் வந்து கூட்டணியில் காங்கிரஸை வைத்திருப்பார்கள் திமுக, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு பேச்சுவார்த்தை, அந்த பார்கெனிங் ப்ராப்பராக போய் அது வின்னாக மாறணும். அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் வின் ஆகணும். அதுதான் வந்து அப்போ காங்கிரஸ் திமுகவும் கூட்டணியில இருந்தா மட்டும்தான் திமுகவால ஜெயிக்க முடியும், இல்லை ஜெயிக்க முடியாது. அது திமுக நல்லா தெரியும், காங்கிரஸ்காரனுக்கு நல்லா தெரியும். அதை சொல்லி அழுத்தி அவன் சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்கலாம், ஆனால் கேட்க மாட்டாங்க. அப்படியான ஒரு தலைமை இல்லை, அப்படியான ஒரு மேல்மட்ட குழு இல்லை. ராகுல் காந்தி வலுவிழந்திருக்காரு. நீ மணிசங்கர் ஐயர் ஏறக்குறைய காங்கிரஸை கட்டி எழுப்பியவர், ஒரு தமிழ்நாட்டுக்காரர். அவர் ஐயர் என்பதனாலே இன்னைக்கு அவர் வந்து அவரே சொல்றார், ஐயர் என்பதனாலே இன்னைக்கு நான் வந்து காங்கிரஸிலிருந்து இன்னைக்கு நான் ஓரங்கட்டப்பட்டுள்ளேன். அதை தவிர நான் காங்கிரஸுக்கு உழைச்சிருக்கேன். அது ராகுல் காந்திக்கு தெரியுதோ இல்லையோ, அவங்க அப்பா ராஜீவ்காந்திக்கு நல்லா தெரியும். அவர் சொல்றாரு இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தியை வைத்துக்கொண்டு பாஜகவை நீ ஆட்சி கட்டிலிருந்து அப்புறப்படுத்த முடியும் என்றால் அது இன்னும் நடக்காத காரியம். இங்கே திமுகவும் மம்தா அவர்களும் அகிலேஷ் யாதவ் அவர்களும் அதே நேரத்தில் லல்லு பிரசாத் யாதவ் மகன் அவர்களும் இவங்க ஏதாவது ஒரு கூட்டணி உருவாக்கி இன்னைக்கு அந்த ஒரு ஜனதா கட்சி போன்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக வெற்றியை உருவாக்க முடியும் என்றால், வெற்றியை பெற முடியும் என்றால் அதுக்கு ஏதாவது வழியை பாருங்க. ராகுல் காந்தி வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக தலைமை சரியா இல்லை, ஸ்ட்ராங்கா இல்லை, ஒரு பார்கெனிங் பவரோடு இல்லை, மேல்மட்ட குழு எவனும் பார்கெனிங் பவரோடு இல்லை. அதனால தான் இன்னைக்கு திமுக இன்னும் காங்கிரஸ் அடிச்சாடுது. இப்போ காங்கிரஸ் வந்து 2 ராஜ்யசபா இடங்களை கேட்டிருக்க பட்சத்துல வந்து திமுக வந்து ஒரு இடத்தை தான் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன் 2 இடத்த? ஏன்னா அவங்க தேமுதிக ஒன்று கொடுக்கணும்ல, சுதீஷ்க்கு ஒன்று கொடுக்கணும்ல, அதுதானே கமிட்மெண்ட்டு இன்னைக்கு. அதுதான் இன்னைக்கு தேமுதிகவினுடைய சுதீஷ்க்கு ஒரு ராஜ்யசபா எம்பி ப்ளஸ் ஒரு 7லேருந்து 8 தொகுதிகள். இதுதான் வந்து சுதீஷ் அவர்களுடைய பிரேமலதா அவருடைய கட்சி தேமுதிகவுடைய ரெக்வஸ்டே. அப்போ அவருக்கு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா இங்கே 2 கொடுக்க முடியாது, அவ்வளோதான். ஸோ ஒன்று தான் கொடுப்போம், உனக்கு ஒன்று அப்படின்றத பிரிச்சு அதை ஏற்றுக்கிட்டு இருக்குன்னா வெளில போ, அவ்வளோ. இப்போ கூட்டணி ஆட்சின்ற காங்கிரஸ் முன்வைத்தாலே, அதாவது திமுக முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கட்டும், அப்புறம் திமுக அமைச்சர்கள் எல்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன காரணத்தினால சார் தெரிவிக்கிறாங்க? இல்லை அதுதான் இப்போ, அதாவது கூட்டணி ஆட்சி என்று அமைப்பது வந்து தேசிய அளவில் இன்னைக்கு நீங்கள் யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பாஜக பண்ணிட்டு இருக்காங்க. பீகாரினுடைய தேர்தல் வெற்றி நமக்கு தெரியும். நிதிஷ்குமாருடைய கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றாலும் பாஜகவுக்கு தான் பெரும்பான்மை கிடைத்திருக்கு என்றாலும் கூட நிதிஷ்குமாரை தான் முதல்வராக்கி அந்த என்ன சொல்றது கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏக்களை தான் மிகப்பெரிய பிரதிநிதிகளாக்கி தன்னுடைய கட்சியான பாஜகவினுடைய தலைவரை இணை முதலமைச்சராக இல்லை துணை முதலமைச்சராக ஆக்கி இன்னும் ஒரு சில அமைச்சர்களை வாங்கி கொடுத்து இப்படிதான் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வகிக்க வேண்டும். இந்த ஒரு பெரும்பான்மை ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல எண்ணம், ஒரு கேட்டசி அப்படிலாம் அதெல்லாம் திமுக இருக்குமானு இருக்காது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற அனைத்து கூட்டணி கட்சிகளும் அடிமை கட்சிகள். அவங்க நம்மளுடைய வெற்றிக்காக வேலை பார்க்கணும், அவங்க நமக்காக வேலை பார்ப்பாங்க, நம்ம ஜெயிப்போம். அவங்க ஓட்டுகளை வைத்து அவருடைய உழைப்பை வைத்து அவருடைய உழைப்பை சுரண்டி நம்ம ஜெயிப்போம். அதன் மூலமா நம்மளோட அமைச்சர்கள் இருந்துக்கணும், நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும். அவங்களாம் வரவே கூடாதுன்றது திமுகவோட ரொம்ப ஸ்ட்ராங்கான எண்ணம். ஸோ இப்போ அது இருக்கும் பட்சத்தில் திமுக எவனுக்கும் எந்த வகையிலையும் அதிகாரத்தில் பங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதை பற்றி பேசுறது வேஸ்ட். கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி சார்.